வணக்கம் குழந்தைகளே. நேற்று நாம் என்ன பார்த்தோம்? ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் எப்படி உச்சரிக்கணும், அதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆல்ஃபபெட்ஸுக்குள்ளே சவுண்ட்ஸுகளை பார்க்க போகிறோம். நேற்று வரி வடிவம் பார்த்தோம், எப்படி அதை சொல்லணும் அப்படின்றத. இன்றைக்கி அதனுடைய ஒலிகள், சவுண்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தமிழில் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதே போல் ஆங்கில எழுத்துக்களான ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லையா? அதுலேயும் வவ்வல்ஸ், கான்சனன்ட்ஸ்னு ரெண்டு பிரிவுகள் இருக்குது. வவ்வல்ஸ் அப்படின்னு சொன்னாக்க அது உயிரொலிகள், கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் மெய்யொலிகள். ஆல்ஃபபெட்ஸில் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 26 லெட்டர்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அதில் 5 எழுத்துக்களை நம்ம வவ்வல்னு சொல்கிறோம். அது என்னென்ன எழுத்துக்கள்? எய், இ, ஐ, ஔ, யு. இந்த 5 லெட்டரையும் நாம் என்ன சொல்லுவோம்? வவ்வல்னு சொல்கிறோம். மீதி இருக்கிற 21 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? அந்த மீதி இருக்கிற 21 எழுத்துக்களையும் கான்சனன்ட்ஸ் சொல்லுவோம். அது என்னென்ன எழுத்துக்கள் பாருங்கள்? பி, சி, டி, எஃப், ஜி, ஹெச், ஜே, கே, எல், எம், என், பி, கியூ, ஆர், எஸ், டி, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், ஜெட். இந்த 21 எழுத்துக்களையும் கான்சனன்ட் எழுத்துக்கள் சொல்கிறோம். இப்போ இதுக்குடைய ஒலிகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வவ்வல்ஸு ஏய், இ, ஐ, ஓ, ஓ இல்லை, ஔ, யூ. இப்போ இதனுடைய சவுண்டுகள் பார்க்கலாம். இப்போ இந்த ஏய் அப்படின்ற எழுத்துக்கு என்ன சவுண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆ, ஆ, ஆ. அடுத்த லெட்டர் பாருங்கள், இ. அந்த ஈயோட சவுண்டு ஏ, ஏ, ஏ. அடுத்த லெட்டர் என்ன இருக்கு பாருங்கள்? ஐ. ஐ லெட்டரோட சவுண்டு இ, இ, இ. அடுத்த லெட்டரு ஔ. இந்த அவ்வோட சவுண்டு ஆ, 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 ஆ. அடுத்த லெட்டர் என்ன இருக்குது? யூ. இந்த யூவோட சவுண்டு அ, அ, அ. அடுத்த கான்சனன்ட்டுக்கு ஒலிகளை பார்க்கலாமா? முதல் லெட்டர் என்ன இருக்குது பாருங்கள்? பி. அந்த பியோட சவுண்டு பு, பு, பு. அதை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய கையை உங்கள் தொண்டை பகுதியில் வைத்து பாருங்கள். அந்த அதிர்வு உங்களுக்கு தெரியும். சொல்லி பாருங்கள். பு, பு, பு. அடுத்த லெட்டர் என்ன இருக்குது பாருங்கள்? சி. சியோட சவுண்டு இக். அடுத்த லெட்டர் என்ன இருக்குது? டி. டி எப்படி சொல்லுவோம்? டு, 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 டு. அடுத்த லெட்டர் என்ன இருக்குது பாருங்கள்? எஃப். எஃப்போட சவுண்டு. அடுத்த லெட்டர் என்ன இருக்குது பாருங்கள்? ஜி. ஜியோட சவுண்டு கு, 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 கு. ஹெச். இந்த ஹெச்சோட சவுண்டு இஹ், இஹ். ஜேக்கு என்ன சவுண்டு? இட்ஜ், இட்ஜ். கேக்கு என்ன சவுண்டு? எல்லுக்கு என்ன சவுண்டு? எம்முக்கு என்ன சவுண்டு? எண்ணுக்கு என்ன சவுண்டு? பீக்கு என்ன சவுண்டு? அடுத்து கியூ. கியூக்கு என்ன சவுண்டு? ஆர். ஆருக்கு என்ன சவுண்டு? எஸ்ஸுக்கு என்ன சவுண்டு? டீக்கு என்ன சவுண்டு? டு, டு, டு. விக்கு என்ன சவுண்டு? டபிள்யூக்கு என்ன சவுண்டு? ஊ, ஊ, ஊ. எக்ஸ். எக்ஸுக்குள்ள சவுண்டு இக்ஸ், இக்ஸ், இக்ஸ். அடுத்து ஒய். ஒய்க்கு என்ன சவுண்டு? இ, இ, இ. ஜெட். ஜெட்டுக்குள்ள சவுண்டு என்ன குழந்தைகளே? உங்களுக்கு இப்போ வவ்வல்ஸுக்கும் கான்சனன்ட்ஸுக்கும் சவுண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சவுண்ட்ஸை நீங்கள் சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வகுப்பில் சிவி பேட்டர்ன்றத கான்சனன்ட்டும் வவ்வலும் சேர்ந்தால் என்ன ஒலிகள் கிடைக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா?